सहज ही अपनी ओर हम चले वतन की ओर। பழைய சம்ஸ்காரம் என்ற இலைகளை சமாப்தி செய்து விதைரூப நிலையை உருவாக்குங்கள். இன்று நான் வதனம் சென்றதும் பாப்ததா குழந்தைகளாகிய நம் அனைவரையும் வரவேற்பதற்காக எதிரில் ஆஜராகி இருந்தார்கள். நான் சென்றடைந்ததும் எப்படி சாக்கார ரூபத்தில் திருஷ்டியினால் நினைவை பெற்றோமோ அதே போன்று அனுபவம் ஏற்பட்டது. ஆனால் இன்றைய திருஷ்டியில் விசேஷமாக அன்பு கடலின் ரூபம் வெளிப்பட்டிருந்தது. ஒவ்வொரு குழந்தையின் நினைவும் கண்களில் இருந்தது. அனைத்து குழந்தைகளும் நினைவை அனுப்பியிருக்கிறார்கள். ஆனால் இதில் இருவித நினைவு உள்ளது. சில குழந்தைகளின் நினைவு அவ்வியக்தமாக இருக்கிறது. சிலரின் நினைவு அவ்வியக்த உணர்வின் கூடவே வியக்த உணர்வும் கலப்படமாகி உள்ளது என்று பாபா கூறினார். 75% குழந்தைகளின் நினைவு அவ்வியக்தமாக இருந்தது. ஆனால் 25% குழந்தைகளின் நினைவு கலப்படமாக இருந்தது. பின்னர் பாபா அனைவருக்கும் அன்பு மற்றும் சக்தி நிறைந்த திருஷ்டியை கொடுத்தார். ஒரு காட்சி உருவானது. அனைத்து குழந்தைகளின் குழு நின்று கொண்டிருந்தது. மேலும் மேலிருந்து அதிகமான மலர்களின் மழை பொழிந்து கொண்டிருப்பதை கண்டோம். முற்றிலுமாக நாற்புறமும் மலர்கள் அல்லாமல் வேறு எதுவும் தென்படவில்லை. குழந்தாய், பாப்தாதா அன்பு மற்றும் சக்தியை குழந்தைகளுக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் கூடவே தெய்வீக குணங்கள் என்ற மலர்களின் மலையை போதனைகளின் ரூபத்திலும் அதிகமாக செய்திருக்கிறார்கள். ஆனால் தெய்வீக குணங்களின் போதனையை ஒவ்வொரு குழந்தையும் அவரவர் சக்திக்கு ஏற்பதான் நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள் என்று பாபா கூறினார். இதன் பின் மற்றொரு காட்சியை காண்பித்தார். 3 வித ரோஜா மலர்கள் இருந்தன. ஒன்று இரும்பாலானது, இரண்டாவது லேசான பித்தளையிலானது, மூன்றாவது உண்மையான ரோஜாவாக இருந்தது. பாபா கூறினார், குழந்தைகளின் முடிவும் கூட இவ்விதமாகவே இருக்கிறது. இரும்பாலான மலரானது குழந்தைகளின் கடுமையான சம்ஸ்காரத்தின் அடையாளமாகும். இரும்பை மிகவும் அடிக்க வேண்டியுள்ளது. எதுவரை சூடாக்கப்படவில்லையோ, சம்மட்டியால் அடிக்கப்படவில்லையோ அதுவரை வளைக்க முடியாது. அவ்வாறே சில குழந்தைகளின் சமஸ்காரம் இரும்பை போன்று கடுமையாக உள்ளது. அவர்கள் எவ்வளவுதான் சூளையிலேயே இருந்தாலும் மாறுவதில்லை. இரண்டாம், அவர்கள் வளைப்பதின் மூலம் அல்லது உழைப்பின் மூலம் சிறிது மாறுகிறார்கள். மூன்றாம், அவர்கள் இயற்கையிலேயே ரோஜாவாக இருக்கின்றனர். இவர்கள் ரோஜாவுக்கு சமமாக ஆவதற்கு எந்த விதத்திலும் உழைக்கவில்லை. இவ்வாறே உரைத்தவாறே பாபா உண்மையான ரோஜா மலரை தனது கையில் எடுத்து கொஞ்சம் சுழற்றினார். சுழற்றியவுடன் அதன் அனைத்து இதழ்களும் உதிர்ந்து விட்டன. மேலும் விதைகள் மட்டும் மீதமிருந்தன. பின்பு பாபா கூறினார், பாருங்கள் குழந்தைகளே, எப்படி இதன் இதழ்கள் எவ்வளோ சீக்கிரமாக மேலும் எளிதாக தனியாகிவிட்டன. அவ்வாறே குழந்தைகள் முற்றிலுமாக
உடனடியாக பழைய சம்ஸ்காரம், பழைய தேகத்தின் சம்பந்தம் என்ற இலையை உதிர்க்க வேண்டும். பின் விதை ரூப நிலையில் நிலைத்துவிட வேண்டும். அப்படி முயற்சி செய்ய வேண்டும். ஒருவேளை சமயம் வரும்பொழுது ஏதாவது சமஸ்காரம் என்ற இதழ் ஒட்டி இருக்குமா? அதற்காக உழைக்க வேண்டி இருக்குமா? கர்மாத்தீத் நிலை எளிதாக உருவாகி விடுமா? அல்லது ஏதாவது கர்ம பந்தனம் அந்த நேரம் தடை ஏற்படுத்துமா என்று தன்னை சோதனை செய்யுங்கள். இச்செய்தியை அனைத்து குழந்தைகளுக்கும் கொடுக்க வேண்டும். ஒருவேளை ஏதாவது குறை இருக்கிறது என்றால் சோதனை செய்யுங்கள். மேலும் நிரப்புவதற்கு முயற்சி செய்யுங்கள். तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बढ़िया, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वर्षा मिलेगा तुमको। ओम शांति।